நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை தினக்கூலி ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட முயன்றதால் போலீசார் தடியடி நடத்தி 600க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை தினக்கூலி ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சட்டசபை முன்பு திடீரென திரண்டு சட்டசபை முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். அவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் சட்டசபைக்குள் அத்துமீறி நுழைந்தனர். மேலும் சட்டசபை வளாகத்திற்குள் அமர்ந்து அரசை கண்டித்து கோஷமிட்டனர். தகவல் அறிந்த சட்டம் ஒழுங்கு சீனியர் SP சந்திரன், வடக்கு பகுதி SP சிவதாசன் தலைமையில் பெரியகடை போலீசார் அங்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் கலைந்து செல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தினர். எனவே போராட்டக்காரர்கள் 4 புறமும் கலைந்து ஓடினர். இதில் 600க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து கோரிமேடு சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைத்தனர். தகவல் அறிந்த முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் கோரிமேடு சமுதாய நலக்கூடத்திற்கு சென்று கைது செய்யப்பட்ட ஊழியர்களை சந்தித்து பேசினார். மேலும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் மற்றும் ஊழியர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடிக்கு கண்டனம் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்து ஆளுநர் இக்பால் சிங்கிடம் முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் தலைமையில் காங்கிரசார் புகார் மனு அளித்தனர். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீது போராட்டத்தின் பொழுது போலீசார் தடியடி நடத்தி கைது செய்ததை அடுத்து முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், ஷாஜகான் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜ்நிவாஸ் சென்று ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். பின்னர் ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களிடம் புதுவையில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன, இது தொடர்பாக முதல்வரிடம் கேட்டால் எனக்கு தெரியாது, நான் பணி நீக்கம் செய்யவில்லை என்று கூறுகிறார். அதேவேளையில் போராட்டம் நடத்திய பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீது தடியடி நடத்தி கைது செய்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது நியாயம் தானா என்றும், மேலும் பணி நீக்கம் செய்தவர்கள் வெளியூர்காரர்கள் என்று அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக என்னையும் நமச்சிவாயத்தையும் சம்பந்தப்படுத்தி சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. இதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்ததாக முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் கூறினார். இந்த சட்டமன்றம் எல்லா கதவிலும் திறக்கப்பட்டு இருக்கின்றன. யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்று கூறுகின்ற நேரத்திலே அங்கு உள்ளே வந்திருக்கக்கூடிய அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டிய காரணம் என்ன? அவர்கள் என்ன தவறு செய்து விட்டார்கள்? அவர்கள் தங்களுடைய முதலமைச்சரை, சட்டமன்ற உறுப்பினரை, அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்ப்பதற்காக தானே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் மீது என்ன வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த காவல்துறை எதிர்பார்க்கின்றது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே காவல்துறை தங்களுடைய நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதன் காரணமாகத்தான் ஆளுநர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றோம். பாக்குறேன்னு சொல்லிருக்காரு, விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காரு. மனுவா கொடுத்துருக்கோம். சோனியா காந்தி கிட்ட புகார் கொடுப்பீங்களா? கண்டிப்பா இன்னைக்கே நம்ம சோனியா காந்திக்கு அனுப்ப போறோம். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்ததில் அரசியல் முக்கியத்துவம் எதுவும் கிடையாது என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர்களாக பதவியேற்பவர்கள் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பது வழக்கம். அப்பொழுதுதான் மாநிலத்திற்கு தேவையான நிதியையும் கேட்டு பெறுவார்கள். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு நானும் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசினேன். மேலும் புதுவை யூனியன் பிரதேசமாக இருப்பதால் மத்திய அரசின் உதவியுடன் தான் திட்டங்களை செயல்படுத்த முடியும். எனவே புதுவையின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் தான் டெல்லி சென்று திரும்பியுள்ளேன் என்று கூறிய அவர், மேலும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்ததில் அரசியல் முக்கியத்துவம் எதுவும் கிடையாது என்று கூறினார். புதுவையில் அரசு பள்ளிகள் செப்டம்பர் வரை சனிக்கிழமைகளில் செயல்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதனால் ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புதுவையில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் காரணமாக பள்ளி இறுதித் தேர்வுகள் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை நடைபெற்றது. பின்னர் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளித்து ஜூன் 1ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என அறிவித்திருந்தது. ஆனால் சமச்சீர் கல்வி திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய பாடமுறையே பின்பற்றப்படும் என தமிழக அரசின் முடிவால் பாடப்புத்தகங்கள் தயாராகும் வரை
கால அவகாசம் கொடுக்கப்பட்டு ஜூன் 15ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டது. இருப்பினும் சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்நிலையில் குறிப்பிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளி திறக்காததால் கூடுதலாக 15 நாட்கள் விடுமுறை விடப்பட்டதால் விடுமுறை நாட்களை கணக்கில் கொண்டும் ஆசிரியர்களின் வேலை செய்யும் நாட்களை சமன் செய்யவும் வரும் செப்டம்பர் மாதம் வரை சனிக்கிழமைகளில் பள்ளி செயல்படும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் இதற்கான சுற்றறிக்கையை அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் அனுப்பியுள்ளார். புதுவையில் முதல்வர் ரங்கசாமி அரசில் ஒருபோதும் நாங்கள் சேரமாட்டோம் என்று முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் கூறுகையில், முதல்வர் ரங்கசாமி எங்கள் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் அன்னை சோனியாவிடம் என்ன பேசினார், ஆதரவு கேட்டாரா என்ற விவரங்கள் எதுவும் எங்களுக்கு தெரியாது. இது தொடர்பாக அன்னை சோனியா என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாரோ அதை செயல்படுத்துவோம். அதே நேரத்தில் முதல்வர் ரங்கசாமி அரசில் ஒருபோதும் சேரமாட்டோம். எதிர்க்கட்சியாக இருந்து எந்த வகையில் மக்கள் பணியாற்ற முடியுமோ அதை செய்வோம் என்றும், புதுவையில் அமைச்சர்கள் என்று யார் இருக்கிறார்கள், மக்கள் நியாயம் கேட்டு யாரிடம் செல்வார்கள் என்று கூறிய அவர், அன்னை சோனியாவை முதல்வர் சந்தித்த பின் எங்களுக்கு மேலிடத்திலிருந்து எந்த அறிவுறுத்தலும் வரவில்லை. அவர் காங்கிரசின் ஆதரவை கேட்டாரா என்று அவரே வெளிப்படையாக சொல்லட்டும். மேலும் அனைத்து மக்கள் சக்தி இயக்கங்களுடன் சேர்ந்து மக்களின் நன்மைக்காக போராட்டம் நடத்த தயங்க மாட்டோம் என்றார். அவர் போய் கட்சித் தலைவர் சோனியா காந்தி போய் சந்திச்சு இந்த மாதிரி பேசிட்டு அவர் என்ன பேசினார் அவர் சொல்லட்டும். அவர் என்ன பேசுறாரு அதுக்கப்புறம் நாங்க பதில் சொல்லுவோம். அவர் சொல்லட்டும். அவர் கேட்டாரா இது மாதிரி ஆட்சி பங்கு கொடுக்குறேன்னு சொன்னாரா அவர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக எங்களுக்கு பங்கு தேவையில்லை. கண்டிப்பா அன்னை சோனியா காந்தி கிட்ட அனுப்புவோம். உள்துறை அமைச்சருக்கு அனுப்புவோம். பணி நீக்கம் செய்யப்பட்ட ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் 5வது நாளாக ஆட்சியர் அலுவலகம் அருகே தர்ணா போராட்டம் நடத்தினர். புதுவை குருமாம்பட்டில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது 2009இல் 40 பெண்கள் உட்பட 110 தினக்கூலி வவுச்சர் ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். இவர்கள் அனைவரும் கடந்த 18ஆம் தேதி நிர்வாகத்தால் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவரும் மீண்டும் தங்களை வேலையில் சேர்த்துக் கொள்ள கோரி தொடர் தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். 5ஆம் நாளான இன்று புதுவை சாரம் கலெக்டர் அலுவலகம் எதிரே தர்ணாவில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளித்த பின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு நமச்சிவாயம் பத்திரிகையாளர்களிடம் முதல்வர் ரங்கசாமி இரட்டை வேடம் போடுகிறார் என்று கூறினார். இது தொடர்பாக ஆளுநரை சந்தித்து மனு அளித்த பின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு நமச்சிவாயம் கூறுகையில், சட்டசபை தேர்தல் முடிந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படவில்லை. அமைச்சர்களுக்கு இலாக்காவும் ஒதுக்கப்படவில்லை. மேலும் புதுவையில் ஆக்கப்பூர்வமான பணிகள் நடக்கவில்லை. கட்டுமான பொருட்களான மணல், ஜல்லி போன்றவைகளும் கிடைக்கவில்லை. தற்பொழுது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு பதிலாக பழிவாங்கும் நடவடிக்கையில்தான் இந்த அரசு ஈடுபட்டு வருகிறது. ஆள் குறைப்பு என்ற பெயரில் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகின்றனர். காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்தித்து வாழ்த்து பெற சென்று வந்துள்ள முதல்வர் ரங்கசாமி அதே நேரத்தில் புதுவை காங்கிரஸ் கட்சியை குழி தோண்டி புதைக்கும் வேளையில் ஈடுபட்டுள்ளார். இதன் மூலம் அவர் இரட்டை வேஷம் போடுகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். நிறைய ரோடு ஒர்க் நிக்குது, டிரைனேஜ் ஒர்க் நிக்குது. இந்த வேலையெல்லாம் அந்தந்த தொகுதியில் அந்த வேலை நடைபெற முடியாம நிக்குது. மணல் இல்லன்றாங்க, ஜல்லி இல்லன்றாங்க. கான்ட்ராக்டர் கேட்டாக்கா அதுக்கான வழிமுறையை இந்த அரசு கையாளாம, அதுக்கு வழிமுறையை காணாம இது மாதிரி பழிவாங்கிற நோக்குல இந்த அரசாங்கம் முதல்ல ஆட்களை ஆட்குறைப்பு பண்றதும் பழிவாங்கிற நோக்கில தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறதே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமா மக்கள் நலத்திட்டங்களை செய்யறதுக்கான எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் செய்யல. புதுவையில் லைசன்ஸ் வழங்காத 9 விசைப்படகு உரிமையாளர்களுக்கும் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும், இல்லையென்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று செல்வராஜ் செட்டியார் FRP விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுவை செல்வராஜ் செட்டியார் FRP விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தில் உள்ள 9 விசைப்படகுகளுக்கு 2 ஆண்டு காலமாக லைசன்ஸ் வழங்கவில்லை. மேலும் இது தொடர்பாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை பலமுறை தெரியப்படுத்தியும் லைசன்ஸ் இல்லாமல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என தடை செய்யப்பட்டது. இதனால் தொழிலுக்கு செல்லாத 9 விசைப்படகு உரிமையாளர்களுக்கும் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும், அப்படி வழங்காவிட்டால் ஒட்டுமொத்த உரிமையாளர்களையும் ஒன்று திரட்டி மீன்வளத்துறையின் நிர்வாகத்தை தடுக்கும் வகையில் போராட்டம் நடத்துவோம் என்று செல்வராஜ் செட்டியார் FRP விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 2 வருட காலமாக 9 போட்டுக்காக டீசல் மானிப்புக்காக நாங்கள் எழுதி கொடுத்து எல்லாம் போய் மெனக்கிட்டு நாங்கள் ஆபீஸ் லெவலில் போய் பார்க்குறோம். அவங்க எந்த இதுவும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க.
இதுக்காக வந்து நாங்கள் வந்து இப்போ கோஸ்ட் கார்டு பிரச்சனை அதிகமாகி போச்சு. இந்த கோஸ்ட் கார்டு பிரச்சனையால வந்து எங்களுக்கு 15 நாளுக்குள்ள தீர்வு காணணும்னு சொன்னாக்கா அனைத்து ஒட்டுமொத்த இசைப்பாடுக்கும் சேர்ந்து ஓனர்லாம் இட்டுட்டு போய் உண்ணாவிரதம் வந்து பெருத்த கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக வந்து கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து காவல்துறை அதிகாரியும் வந்து இதுக்கு முழுமையாக தலைமை தாங்கி இது வந்து எங்களுக்கு சீக்கிரமா முடிச்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். புதுவை ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இதய ஆண்டவர் ஆலயத்தில் 103ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுவையின் சுற்றுலா தலங்களில் ஒன்றான 100ஆண்டு விழா கண்ட தூய இதய ஆண்டவர் ஆலயத்தின் 103வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் தொடக்க திருப்பலியை தந்தை அருட்பணி தாமஸ் அடிகளார் நிறைவேற்றிட உயர்மறை மாநில முதன்மை குரு பேரருட் பணி அருளானந்தம் அடிகளார் கொடியினை ஏற்று சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து மறை மாநில குருகுல முதல்வர் பேரருட்பணி அலூயஸ் சிறப்பு நற்கருணை ஆராதனை நடத்தி திருப்பலியை நிறைவேற்றினார். விழாவில் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தூய இதய ஆண்டவர் ஆலய பங்குத்தந்தை பங்கு மக்கள் செய்திருந்தனர். விழாவினை முன்னிட்டு தினமும் சிறப்பு திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் ஜூலை 3ஆம் தேதி ஆடம்பர தேர்பவனியும் நடைபெறவுள்ளது மற்றும் ரத்த தானமும் நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.